ஹாய் ஆல், டுடே வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்க போது, கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். சமைச்சு முடித்த கையோட எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு அண்ட் ஆல் பர்பஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் உடனே எல்லா இடத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஆயில் க்ரீஸ் இல்லாமல் இருக்கும். டெய்லியுமே நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸாக இருக்கட்டும், உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வைப் பண்ணிகிட்டே வரும்போது ஆயில் க்ரீஸ் வந்து சேராமல் உங்களால் பார்த்துக்க முடியும். அட்லீஸ்ட் வீக்லி இல்லாட்டி கூட மந்த்லி ஒன்ஸ் ஆகுது உங்களோட க்ராசரி பாட்டில்ஸ் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த ஷெல்ஃபில் வந்து அங்கேயுமே உங்களுக்கு ஆயில் க்ரீஸ் வந்து படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஓப்பன் ஷெல்ஃப் கிச்சனுக்கு மட்டும்தான். நான் மாடுலர் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பாங்க எல்லா கபோர்ட்ஸுமே. ஸோ அவங்களுக்கு கிடையாது. ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எனி ஷாம்பூ, எதுவும் ஷாம்பூ ஒரு சோப் ஆயில் இந்த மாதிரி எதுனாலும் ஓகே, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது நம்மளோட க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆகிடும். இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வைப் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா முதல்ல கவுண்டர் டாப் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வெசல் வாஷிங் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் பாத்திரம் விளக்குறதுக்கு 2 ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஹார்டாக இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சாஃப்டாக இருக்கிற ஸ்க்ரப் ஒன்று யூஸ் பண்ணணும். சாஃப்ட் ஸ்க்ரப் வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான்ஸ்டிக்ஸ்லலாம் வந்து அந்த கோடு விழாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெசல் வாஷிங் அப்போது வந்து நீங்கள் கிளாஸ் வேர்ஸ், ஆயில் க்ரீஸ் உள்ள வெசல்ஸு, அது இந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இது பண்ணும்போது ஆயில் க்ரீஸ் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு படிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டபுள் வேலையாக ஆகிடும். ஸோ ஆயில் க்ரீஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தை லாஸ்ட்டாக தொலைக்குங்க. எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களோட சிங்க்கை வந்து நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு மறக்காமல் இருக்கணும். அதையும் நீங்கள் கையோடு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ண வேண்டிய வேலையும் இருக்காது. இப்போ நிறைய ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வால் ஷெல்ஃப்லாம் அவைலபிளாக இருக்குது வித் அதசிவ் ஊக்ஸோடு கிடைக்கிது. அந்த மாதிரி நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த ஹேண்ட் வாஷு, ஆல் பர்பஸ் சொல்யூஷன் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஸ்க்ரப்பரு இந்த மாதிரிலாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு கீழே வந்து கிச்சன் டவல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸும் கிடைக்கும் நமக்கு. அங்கே வந்து நம்மளோட கிச்சன் டவல் வந்து காயவும் வச்சுக்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கிச்சனை வந்து நைட்டே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போங்க. இந்த மாதிரி நீங்கள் நைட்டே க்ளீனப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து வரும்போது உங்களுக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்கும். அண்ட் என்ன தான் நம்ம வந்து வைப் பண்ணி சொல்யூஷன் யூஸ் பண்ணி வந்து நம்ம வைப் பண்ணாலுமே அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சரியாகவே க்ளீன் ஆகாது. அதுக்கு வந்து இப்போது ஸ்டீல் ப்ரஷ் மாதிரி ஒன்று கிடைக்கிது. ஸோ அதை வச்சு நம்ம போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே அந்த ஸ்டெயின் வந்து ரிமூவ் ஆகிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு கையில் மாட்டுச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் கையோட த்ரோ பண்ணிவிடுங்க. பேபி வச்சுருக்கிறதுனால எங்களால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ பேபி வச்சுருந்தாலுமே உங்களால் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் குக் பண்ணும்போதும் சரி, நீங்கள் வந்து எந்த வேலை பண்ணாலுமே சரி, பேபிஸை வந்து அந்த வேலைக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பீஸ்ஃபுல்லாகவும் வேலை பார்க்க முடியும். அண்ட் பேபியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய டைமும் கிடைக்கும் இதனால்.
அண்ட் பேபி வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ரியலி ஒர்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே பேக் டு பேக் வரப்போகுது. Until then, bye from Sarah and thank you for watching me.